6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஊட்ட விட்டே வெளியே வர நண்பர்களே இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த வீடியோவை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ அதனால இது வந்து பார்ட் 1 வீடியோ. வழக்கம் போல இன்னைக்கு எந்திரிச்சதே 2 மணிக்கு தான். ஏன்னா நேற்று அந்த மூவியை பார்த்துட்டு படுத்து தூங்கும் போதே கிட்டத்தட்ட வந்துட்டு 4:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பாடே வந்து மத்தியானம் தான் சாப்பிடுறது. எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங்ல சிட்டிங்க போட்டேன். கொஞ்சம் அப்படியே வந்து கிளைண்ட் ஒர்க்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற நேரம் பார்த்து திடீர்னு 2-3 மெசேஜ். ஏன்னான்னு பார்த்தா நேற்று ஒரு கொலாபுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம்ல, அவங்க வந்துட்டு ப்ரோ இன்னைக்கு வந்து அப்ரூவல் பண்ணியாச்சு, நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஷூட் பண்ணி கொஞ்சம் கண்டென்ட் இன்னைக்கே கிடைச்சிருமா அப்படின்ட்டானே. நம்ம நேரத்துக்கு வந்துட்டு அக்கம் பக்கத்துல வேற சத்தங்கள் ஓவரா இருந்தது. சரி ஒரு 4 மணிக்கு மேல ரெக்கார்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். வந்து 5 மணி ஆயிடுச்சு. அவங்க வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி வேலையாக்கான்னு சொல்லிட்டு கடகடன்னு ஷூட் பண்ணி எடிட்லாம் உட்காந்து எடிட்டை முடிச்சுட்டு அனுப்பிட்டேன். ஆனா வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு சின்ன வீடியோவா பண்றது எனக்கு பிடிக்காது. சும்மா வந்துட்டு கொலாபாவே இருந்தாலும் சும்மா ஏதோ ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றது வந்து எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பேன். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்துருச்சு. அப்படி கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் பண்ணி ஒரு 1:50 செகண்ட்ஸ் வந்து ஃபைனல் அவுட் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, சரி ப்ரோ நீங்க ஃபைனல் எடிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படி. இதுக்கிடையில குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி 2 கமிட்மெண்ட் எடுத்து வச்சிட்டேன். ஒன்னு வந்து நைனா கூட வெளியே போற ஒரு கமிட்மெண்ட், ரெண்டாவது என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜ், அதுக்கும் வரேன்னு சொல்லி கமிட்மெண்ட் பண்ணி சரி எடிட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு எடிட்டை முடிச்சு எக்ஸ்போர்ட் போடா மக்கர் பண்ணிருச்சு பிசி. அதுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன், திருப்பி அதே பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எஸ்எஸ்டில போட்டு மேக்புக்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டீமுக்கு அனுப்புனா செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ நாங்க நாளைக்கு அப்டேட் பண்றோம் அப்படிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சா, அவன் மண்டபத்துக்கு வந்தே நாங்க 1/2 மணி நேரம் ஆச்சுடா அப்படின்னா. சரி நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, போய் சோத்துக்கு இதுல கை வச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசனையே பண்றேன், கல்யாணத்துக்கு போறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையாடா நம்ம கிட்ட அப்படிங்கிற மாதிரி.